ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா, நம்ம கௌதம் வந்து பண்ண வேலை வந்து வேறு லெவலில் கூட வந்து சொல்ல என்னடா அப்படின்னு வந்து கேட்குறீங்களா? அது மட்டும் இல்லைங்க. இப்போ வந்து நம்ம அஞ்சலி வந்து ஏதோ ஒரு எவிடன்ஸ் எடுத்து கொடுத்து, நான் வந்து கர்ப்பமாக தான் இருக்கேன், எனக்கு ரெட்டை குழந்தை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு எப்படியோ வந்து என்ன பண்ணாங்க, அந்த கோர்ட்டில் சரி எல்லாரும் முன்னே வந்து நம்ப வச்சுட்டாங்க. ஆனால் அங்கே தான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டு நடந்துச்சுன்னு கூட வந்து சொல்லலாம். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முக்கியமாக வந்து இந்த அஞ்சலி பண்ணுற எல்லா ஃப்ராடு தனமும் வந்து நம்ம கௌதமுக்கு வந்து நல்லாவே தெரியும். இவன் எப்போ எந்த மாதிரி வந்து பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த டைமில் எஸ்எஸ்கே வச்சோ இல்லை ஏதாவது ஒரு பிளானை போட்டு என்ன பண்ணுவானாக்கா, இந்த இலக்கியா வந்து தூக்கி உள்ள வைக்கணும். அதுக்காக இவன் என்ன ஒரு பித்தலாட்ட தலைமைனாலையும் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் என்ன பண்ணாருனாக்கா, எல்லாத்தையும் வந்து வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா போதும் இந்த அஞ்சலியை தூக்கி உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்ன பண்ணாங்கனாக்கா பார்த்துட்டு இருந்தார். அதே மாதிரி தான் வந்து இவ எங்கெங்கே போயிட்டு இந்த இளநீர் கடைக்காரங்களையும் சரி எல்லா இடத்துலையும் இவ பண்ண எல்லா பித்தலாட்டத்தை வந்து சிசிடிவி கேமராவில் வந்து எல்லாமே வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா எவிடன்ஸை வந்து எடுத்து வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது இந்த அஞ்சலி தான் வந்து கர்ப்பமாக இல்லைன்ற ஒரு விஷயமும். அது மட்டும் இல்லைங்க, இவ வந்து டாக்டர் கையில் வந்து மிரட்டி இதுன்னு எல்லா எவிடன்ஸ் வந்து பக்கா வந்து கிடைச்சிருச்சு. இதை வந்து எடுத்துன்னு வந்து என்ன சொன்னாங்கனாக்கா, பத்திரமா வச்சுக்கிட்டு நம்ம கௌதம் வந்து நம்ம கேஸோட லாஸ்ட்டில் வந்து பேசிக்கலாம் எதை இருந்தாலும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அமைதியாகவே இருந்தாங்க. சரி, அப்போ வந்து ரிப்போர்ட்டை பார்க்கும்போது தான் வந்து இவங்க வந்து ரெட்டை குழந்தையோட நல்லாவே இருக்காங்க, 2 குழந்தையும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் வந்து கொடுக்குறாங்க. அந்த டைமில் நம்ம கௌதமுக்கு வந்து என்ன ஆச்சுனாக்கா, நம்ம கடைசியில் என்ன தான் ஒரு முடிவுக்கு வராங்க, அதுக்கப்புறம் தான் வந்து பேசிக்குவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் தான் வந்து ஜட்ஜி வந்து சொல்கிறாங்க, ஆதாரத்தை பார்த்துட்டு இவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போ வந்து இலக்கிய போய் தான் சொல்லியிருக்கன்றதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து வந்து இந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணுறேன், இந்த இலக்கியாவை தூக்கி 6 மாதம் உள்ளே போடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அந்த ஒரு டைமில் ஒன்றும் கேஸ் விசாரணையே முடியல மேடம், இருங்க இந்த ஆதாரத்தை பார்த்துட்டு நீங்கள் எதை இருந்தாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதம் சொல்ல, என்னடா ஆதாரம், இவன் என்னடா புதுசாக எடுத்துன்னு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க நம்ம அஞ்சலி. அதை பார்த்ததுமே வந்து நம்ம கௌதம் என்ன பண்ணாருனாக்கா, இந்த ஆதாரத்தை பாருங்கள் மேடம் சொல்லிட்டு ஆதாரத்தை எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்க. அந்த ஒரு டைமில் எல்லாரும் வாயை பொழந்துட்டு பார்க்குறாங்க அதிசயமாக. ஏன்னாக்கா, எப்படி இவனுக்கு வந்து ஆதாரம் கிடச்சிச்சு, அப்படி என்ன ஆதாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேள்வியாக வந்து நம்ம அஞ்சலி மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. நம்ம கௌதமும் என்ன பண்ணாங்கனாக்கா, எடுத்துன்னு போயிட்டு ஜட்ஜு கையில் வந்து ஆதாரத்தை கொடுக்குறாங்க. பார்த்தனாக்கா வந்து இந்த போலீஸ் கையில் பணம் கொடுத்ததும் சரி, இவ டாக்டரை வந்து மிரட்டினதும், அது மட்டும் இல்லாமல் டாக்டர் கையில் பணம் கொடுத்து இவ கர்ப்பமாக இருக்க சொன்னதும் எல்லாமே வந்து புட்டு வந்து அப்படியே வந்து ஆதாரமாக வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம கௌதம் கொடுத்ததுமே வந்து அடுத்த செகண்டே வந்து ஜட்ஜ் என்ன பண்ணாங்கனாக்கா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி, இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணி வச்சிருக்க, அது மட்டும் இல்லாமல் கர்ப்பமாக இருக்குன்னு வேற சொல்லி ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளை தூக்கி உள்ளே போடுங்க அப்படின்னு வந்து சொல்லி என்ன பண்ணாங்கனாக்கா, ஜட்ஜும் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ஆர்டரை போட்டாங்க. அந்த டைமில் வந்து நம்ம அஞ்சலியை வந்து அங்கேயே கையும் காலமாக பிடிச்சி ஜெயிலையும் வந்து அடைச்சிடுறாங்க. கூட இந்த பைரவி இந்த போலீஸை வந்து அடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வேறு ஏதாவது தண்டனை கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக்கை போட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.